Hello student, good morning. Welcome to Adarsh Vidyalaya online maths class. In today's class, we are going to see how to solve the polynomial equation in order to given condition, how to find the roots of the polynomial equations in order to given condition, and how to form a polynomial equation in order to given condition. Hi student, good morning. இப்போ 3.1 எக்ஸசைஸில் ரிமைனிங் சம் அதாவது 6th சம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சால்வ் த ஈக்குவேஷன் x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it is given that two of its roots are in the ratio 3:2. ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டு சால்வ் பண்ண சொல்கிறோம். அதாவது அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய 3 ரூட்ஸில் ஏதாவது 2 ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எனி 2 ரூட்ஸ் வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ இதுக்கு சொல்யூஷன் the given equation is x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0. Since two roots are in the ratio 3:2, இப்போ நம்ம அந்த ரூட்ஸ் எப்படி நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா 3 லேம்டா 2 லேம்டா அப்படின்னு சூஸ் பண்ணிப்போம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் 2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு வரும். இதில் வேர் பி அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இப்போ -9, ஏ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், அப்போ 1, அப்போ மைனஸ் ஆஃப் -9 பை 1ன்னு வரும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? அடுத்தது இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஏ ஆல்ஃபா ப்ளஸ் 5 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 9, இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் எடுத்துக்குவோம். இந்த சம்முக்கு என்ன தேவையோ அதை மட்டும், எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண அவசியம் இல்லை. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 3 லேம்டா இன்ட்டு 2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேம் என்ன பாருங்கள் 24. அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும் அப்படின்னாக்கா மைனஸ் டி பை ஏன்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் டி பை, அப்போ மைனஸ் 24/1 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -24. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -24ன்னு வரும். அப்போ இந்த 6 ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா லேம்டா ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 9 - 5 லேம்டான்னு வரும். அந்த 9 - 5 லேம்டா கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் ஆல்ஃபாவுக்கு போல சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா the second equation becomes lambda square into 9 - 5 lambda is equal to -4. இப்போ இந்த லேம்டா ஸ்கொயரால் உள்ள மல்டியில் பண்ணி இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா 9 லேம்டா ஸ்கொயர் - 5 லேம்டா கியூப் ப்ளஸ் 4 is equal to 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகிடும். இப்போ த்ரோட்டாக ஒரு மைனஸால் மல்டியில் பண்ணி இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னாக்கா அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபார்மில் 5 லேம்டா கியூப் மைனஸ் 9 லேம்டா ஸ்கொயர் -4 is equal to 0. அதாவது ஹையர் பவர் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இதை ரைட் பண்ணுறோம். 5 லேம்டா கியூப் மைனஸ் 9 லேம்டா ஸ்கொயர் -4 is equal to 0. இப்போ இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதை சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறதுல இப்போ ஃபஸ்ட்டு நான் கோஎஃபிஷியன்ட் எடுத்து ரைட் பண்ணியிருக்கேன். 5 - 9 0 -4. இதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 5 0 5 1 into 2 2 2 5s are 10. அப்போ -9 + 10 +1 வரும். 1 into 2 2. அப்போ 0 + 2 2 2 2s are 4 -4 + 4 0. இப்போ lambda -2 is a one of the factor of this equation. அப்போ the above equation can be written as lambda -2 into 5 lambda square plus lambda plus 2 is equal to 0. That is lambda is equal to 2 or 5 lambda square plus lambda plus 2 is equal to 0. இல்லை 5 lambda square plus lambda plus 2 is equal to 0 is a quadratic equation in lambda. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா இமேஜினரி ரூட்ஸ் தான் கிடைக்கும், ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைக்காது.
அதனால் நம்ம இங்கே ரியல் ரூட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். therefore lambda is equal to 2 அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்க போகிறோம். இப்போ lambda is equal to 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9 minus 5 lambdaவா? அப்போ 9 minus 5 into 2 that is 9 minus 10 that is equal to minus 1 அப்படின்னு வந்துடும். therefore the roots are நம்ம ரூட்ஸ் என்னன்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா 3 lambda 2 lambda அப்போ minus 1 6 4. That's all. Hey student, go to next sum. If alpha comma beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d is equal to 0. Find the value of summation of alpha by beta gamma in terms of the coefficients. இப்போ ஒரு கியூபிக் பாலினாமியலோட ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா இந்த சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமாவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டில் இருக்கணும். இப்போ ஏ பி சி அண்டு டி இந்த 4 லெட்டரை யூஸ் பண்ணி தான் அந்த ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். The given equation ax cube plus bx square plus cx plus d is equal to 0. இதை ஒரு ஏல டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் டி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0. லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அடுத்தது sum of the product of all roots taken 2 at a time. Alpha beta plus beta gamma plus gamma alpha is equal to c by a. Product of all roots alpha beta gamma is equal to minus d by a. But to find summation of alpha by beta gamma, இதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆல்ஃபா பை பீட்டா காமா ப்ளஸ் சைக்கிளிக் ஆர்டரில் அப்படி எழுதணும். ஆல்ஃபாவுக்கு அடுத்தது நியூமரேட்டரில் என்ன வரும் பீட்டா, கீழே வந்து காமா ஆல்ஃபா, அடுத்தது நெக்ஸ்ட் டைம் ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நியூமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சைக்கிளிக் ஆர்டரில் வருதா, அதேமாரி டினாமினேட்டர்லையும் பீட்டா காமா அடுத்தது காமா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வரும். இதுதான் இதனோட எக்ஸ்பேன்ஷன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும். அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணலாம். டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு தெரியும் மைனஸ் பி பை அதை கொண்டு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு அப்ளை பண்ணிங்க. இப்போ மைனஸ் பி பை ஏதோ ஹோல் ஸ்கொயர்னு வரும். அடுத்தது மைனஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். சி பை ஏ அதை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மைனஸ் 2 இன்ட்டு சி பை ஏ டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நமக்கு தெரியும் மைனஸ் டி பை ஏ கொண்டு வந்து அப்ளை பண்ணிங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா பி ஸ்கொயர் மைனஸ் 2ac டிவைடட் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? இன்ட்டு இந்த மைனஸ் டி பை ஏ ரெசிப்ரோக்கலாக மாற்றி மல்டியில் பண்ணிங்க மைனஸ் ஏ பை டின்னு வரும். இப்போ ஏ ஸ்கொயரில் ஒன்று கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த வெளியில் உள்ள மைனஸால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டியில் பண்ணோம் அப்படின்னாக்கா 2ac மைனஸ் பி ஸ்கொயர்னு வர நியூமரேட்டரு, டினாமினேட்டரில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏடின்னு வந்துடும். அப்போ 2ac மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி. திஸ் இஸ் ஏ வேல்யூ ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா காமா. பாருங்கள், இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகேங்களா? ஏபிசிடிங்கிற லெட்டரில் மட்டும்தான் இதில் இருக்குது. That's all. At the next sum, if alpha, beta, gamma and delta are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0. Find the quadratic equation with the integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus delta அண்டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். அதனுடைய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல்டான்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வித்து இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ரூட்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னாக்கா
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவாக இருக்கணும் ஒரு ரூட்ஸு. அனதர் ரூட் என்ன இருக்கணும் அப்படின்னா காமா பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா அண்டு டெல்டாவாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ரூட்ஸாக கொண்ட ஒரு குவாட்ரடிக் என்னது பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதான் கொஸ்டின். இதுக்கு பாருங்கள் எப்படி சொல்யூஷன் பாருங்கள். The given equation is 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0. இதை ஒரு 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 ஆல் டிவைட் பண்ணுறோம். The equation becomes x power 4 plus 5 by 2 x cube minus 7 by 2 x square plus 4 equal to 0 வந்துடும். Let the roots be alpha, beta, gamma and delta. இப்போ sum of the roots find out பண்ணுவோம். Sum of the roots பார்த்தீங்கன்னா alpha plus beta plus gamma plus delta is equal to b by a, that is minus 5 by 2. இங்கே b அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், a அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. இப்போ மைனஸ் 5 by 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா, அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் டேம், அதாவது மைனஸ் கான்ஸ்டன்ட் டேம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4. அப்போ என்ன வரும் minus 4 by 1, that is equal to minus 4. இப்போ to form a quadratic equation with the given roots alpha plus beta plus gamma plus delta comma alpha beta gamma delta, இந்த ரெண்டே ரூட்ஸாக கொண்டு ஒரு quadratic equation ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வியட்டாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸ் 5 by 2 மைனஸ் 4ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாட வேல்யூ மைனஸ் 5 by 2, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாட வேல்யூ வந்து மைனஸ் 4. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி அதான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், இது ரெண்டையும் மல்டியில் பண்ணணும். மைனஸ் 5 by 2 இன்ட்டு மைனஸ் 4 is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 13 by 2 ப்ளஸ் 10 equal to 0. இப்போ த்ரூ அவுட்டாக ஒரு 2 ஆல் மல்டியில் பண்ணோம் அப்படின்னாக்கா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 13x ப்ளஸ் 20 is equal to 0. This is a required quadratic equations. அடுத்து next sum. If P and Q are the roots of the equation Lx square plus nx plus n equal to 0, so that square root of P by Q plus square root of Q by P plus square root of n by L is equal to 0 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய 2 ரூட்ஸ் வந்து ஒன்று P இன்னொன்று Qன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன ஷோ தட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரூட் ஆஃப் P by Q plus ரூட் ஆஃப் Q by P plus ரூட் ஆஃப் n by L is equal to 0ன்னு சொல்லணும். இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். The given equation Lx square plus nx plus n equal to 0. இதில் sum of the roots P plus Q minus B by n சொல்லுவோம். இப்போ minus coefficient of x divided by coefficient of x square. இப்போ minus n by L. Product of the roots PQ C by n சொல்லுவோம். Here C is equal to n, A is equal to L. அப்போ that is n by L அப்படின்னு வரும். இப்போ let us consider square root of P by Q plus square root of Q by P plus square root of n by L அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் தனியாகவும் ஸ்கொயர் ரூட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அப்போ ரூட் ஆஃப் பி பை ரூட் ஆஃப் கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை ரூட் ஆஃப் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை ரூட் ஆஃப் எல்னு வரும். ஓகேங்களா? அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் கிராஸ் மல்டியில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ கிராஸ் மல்டியில் பண்ணோம் அப்படின்னா ரூட் பி இன்ட்டு ரூட் பி பி, அதுமாதிரி ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ கியூ. இப்போ பி ப்ளஸ் கியூன்னு ஒரு நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் பி கியூன்னு வந்துடும். ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை ரூட் எல், அது அப்படிங்கிறது தேர்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்குவோம். இப்போ பி ப்ளஸ் கியூட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் மைனஸ் என் பை எல். அதேமாரி பி கியூட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு வரும். ப்ளஸ் ரூட் என் பை ரூட் எல் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் என் பை எல், இந்த ரூட் ஆஃப் என் பை எல்லை ரெசிப்ரோக்கலாக மாற்றுறோம் அப்படின்னாக்கா ரூட் எல் பை ரூட் என் அப்படின்னு வரும். ப்ளஸ் ரூட் ஆஃப் என் பை எல் அப்படின்னு வரும். அடுத்தது இந்த n பை எல்ல 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது ரூட் என் பை ரூட் எல்
root n by root L into root n by root L அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அது ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குது, ஒரு n root L by root n இருக்குது. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மைனஸ் ரூட் n பை ரூட் எல்னு இருக்கும், ப்ளஸ் ரூட் n பை ரூட் எல் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. தட்ஸ் ஆல். Next sum. If the equations x square plus bx plus q is equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, so that it must be equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p. இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அது அந்த ரெண்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கும் ஒரு காமன் ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்படி அந்த காமன் ரூட் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த காமன் ரூட் கன்ஃபார்மாக இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, அதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். இஃப் ஆல்ஃபா இஸ் ஏ காமன் ரூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், தென் இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ், இப்போ ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரூட்ஸ், அதனால ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதேமாரி செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஒன்லேருந்து ஒன்று செப்பரேட் பண்ணுவோம். இப்போ செப்பரேட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகுது, கேன்சல் ஆகிரும். அப்போ செகண்ட் டேர்மில் ஆல்ஃபா காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பி மைனஸ் பி டேஸ் இஸ் ஈக்குவல் டு, தேர்ட் டேர்மில் கியூ மைனஸ் கியூ டேஸ்னு வரும், அது ரைட்டில் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா கியூ டேஸ் மைனஸ் கியூன்னு சேஞ்ச் ஆகிரும். இப்போ இதுலேருந்து ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ டேஸ் மைனஸ் கியூ பை பி மைனஸ் பி டேஸ். நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஒரு மைனஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுங்கள். அப்போ கியூ மைனஸ் கியூ டேஸ் பை பி டேஸ் மைனஸ் பி அப்படின்னு கிடச்சிடும். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுங்க. இப்போ எலிமினேட்டிங் ஏ ஃப்ரம் 1 and 2, ஏல ஆல்ஃபா ஃப்ரம் 1 and 2. இதில் ஆல்ஃபா எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஒரு பி டேஸால் மல்டியில் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஈக்குவேஷனை ஒரு பியால் மல்டியில் பண்ணுறோம். அப்படி மல்டியில் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் பி டேஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பி டேஸ் கியூ. செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் பி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பி கியூ டேஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒன்லேருந்து ஒன்று செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைமில் ஆல்ஃபா ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துகிட்டோம் அப்படின்னா பி டேஸ் மைனஸ் பின்னு வரும் ப்ராக்கெட்டில். செகண்ட் டைம் கேன்சல் ஆயிரும். தேர்ட் டேர்மில் பி டேஸ் கியூ மைனஸ் பி கியூ டேஸ்னு வரும். ஓகேங்களா, இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் டைம் லெஃப்ட்டில் வச்சுட்டு ரிமைனிங் டைம் ரைட்டில் கொண்டு போனோம்னா பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூன்னு வந்து ரைட்டில். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ பை பி டேஸ் மைனஸ் பி அப்படின்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா இருக்கும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ பை பி டேஸ் மைனஸ் பின்னு வரும். அதே ஆல்ஃபாவில் ரைட்டில் அந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும், அதை டிவைட் பண்ணுறதுனால ரெசிப்ரோக்கலாக மாற்றி மல்டியில் பண்ணிக்கலாம். அப்போ பி டேஸ் மைனஸ் பி பை கியூ மைனஸ் கியூ டேஸ்ன்னு மல்டியில் பண்ணியிருக்கோம். இதில் பி டேஸ் மைனஸ் பி டேஸ் மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி கியூ டேஸ் மைனஸ் கியூ பி டேஸ் டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஸ். அப்போ ரெண்டு ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஆல்ஃபா வந்து நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம், கியூ மைனஸ் கியூ டேஸ் பை பி டேஸ் மைனஸ் பி. தட்ஸ் ஆல். Next sum. Formulate into a mathematical problem to find a number such that when its cube root is added to it, the result is 6. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க, அதோடைய கியூப் ரூட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 6 கிடைக்கிது. சரிங்களா, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ண சொல்கிறோம். சரி, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. சரி, இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இப்போ இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். let the number be xன்னு வச்சுக்குவோம். அந்த நம்பரை given that
கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அந்த நம்பரையும் அதோடைய கியூப் ரூட்டையும் ஆட் பண்ணால் 6. அப்போ கியூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ கியூபிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் என்னது பவரை வந்து 3க்கு ரைஸ் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிகம்ஸ் எக்ஸு, ரைட் ஹேண்ட் சைட் பிகம்ஸ் 6 மைனஸ் எக்ஸு ஹோல் கியூப்னு வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி a cube அப்போ 216 மைனஸ் 3a ஸ்கொயர் b அப்போ 3 into 6 ஸ்கொயர் into x ப்ளஸ் 3ab ஸ்கொயர் 3 into 6 into x ஸ்கொயர் மைனஸ் b cube மைனஸ் x cube. இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா x is equal to 216 மைனஸ் 108x ப்ளஸ் 18x ஸ்கொயர் மைனஸ் x cube அப்படின்னு வந்துடும். எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா x cube மைனஸ் 18x ஸ்கொயர் ப்ளஸ் 109x minus 216 equal to 0. That's all. This is a required formula of the given question. The next sum. A 12 meter tall tree was broken into two parts. ஒரு 12 meter tall tree வந்து உடஞ்சி ரெண்டு பார்ட் ஆயிடுது. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. கீழே விழுந்த பார்ட்டை கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாண்டிங் பார்ட்டுக்கு எப்படி இருக்குது, ஸ்டாண்டிங் பார்ட்டுடைய ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். சரிங்களா, அப்போ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த கீழே விழுந்த பார்ட்டினுடைய லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ண சொல்கிறான். ஓகேங்களா, அப்போ ஃபார்முலா திஸ் into a mathematical problem to find the height of the part which was cut away. சரி, இதுக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். let the two parts be x and 12 minus x. இப்போ ஸ்டாண்டிங் பார்ட்னுடைய ஹைட்டு எக்ஸ்னு வச்சுக்கிங்க, கீழே விழுந்த பார்ட்னுடைய ஹைட்டு வந்து 12 மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, இப்போ இந்த கிவன் டேட்டாவிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டிங் பார்ட்னுடைய ஹைட் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கீழே விழுந்த பார்ட்னுடைய லென்த்துக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கான். அப்போ கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸுக்கு ஈக்குவல். கியூபிங் ஆன் போத் சைட், அதாவது ரைசிங் த பவர் டு 3 ஆன் போத் சைடு அப்படின்னு அர்த்தம். போத் சைடும் பவரை 3க்கு ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் பண்ணும்போது எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. This is a required formula. We go to next sum. If p is a real, discuss the nature of the roots of the equation 4x square plus 4px plus p plus 2 is equal to 0 in terms of p. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா if p is a real, p வந்து ரியலாக இருந்தால் அந்த given quadratic equationுடைய ரூட்ஸுடைய நேச்சரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் டிஸ்கஸ் பண்ண அப்படிங்கிறோம். இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள், நம்ம 10th படிச்சிருப்போம். அதாவது குவாட்ரிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸோட நேச்சரை வந்து அதோட டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா டெல்டான்னு சொல்லுவோம் நோட்டேஷனில். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ வேர் பி இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4b. அப்போ 4p ஸ்கொயர்னு வரும், பி ஸ்கொயர். அடுத்தது 4 அதாவது மைனஸ் 4. ஏ அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ 4, இப்போ 4 into 4னு வந்துடும். 4ac. c is a constant term where constant term is equal to p plus 2. இப்போ 4 into 4 into p plus 2னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா 16 into p ஸ்கொயர் மைனஸ் p மைனஸ் 2னு வரும். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 16 into p plus 1 into p minus 2னு வரும். ஸோ we get, இப்போ நம்ம இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம ரியல் நம்பர் தான் எக்ஸோட வேல்யூ ஆக்சுவலாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரைசிங் பாருங்கள், டெல்டாவில் உள்ள 2 லீனியர் ஃபேக்டருக்கு பார்த்தீங்களா அதுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தா அது 0 ஆகுன்னு செக் பண்ணுங்கள். p + 1க்கு பார்த்தீங்கன்னாக்கா -1 கொடுத்தா 0 ஆகும். அப்போ அதை இங்கே அப்ளை பண்ணிக்கங்க. அடுத்தது பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தா p - 2 0 ஆகும் அப்படின்னா 2 கொடுத்தா 0 ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி உள்ள ஆல் ரியல் வேல்யூஸையும் நம்ம 3 இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஒன்று மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1, அடுத்தது -1 to 2, அடுத்து 2 to infinity.
நெக்ஸ்ட்டு அந்த -1 + 2 இதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ மொத்தம் 4 டைப் ஆஃப் வேல்யூஸ் நம்ம அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கு டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணணும். அப்போ அது லெஸ் தெனாக வந்துச்சு அப்படின்னாக்கா, அது நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுனாக்கா இந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி சொல்லுவோம். ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னாக்கா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல்னு சொல்லுவோம். கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் என்னது, ரியல் அண்டு டிஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம 10th பார்த்து தான். சரி, இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு -∞ -1க்கு ஒரு வேல்யூ எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ -2 கூட எடுத்துக்கலாம். இப்போ -2 அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இந்த ஃபேக்ட் ஏதாவது டெல்டாவில் கொண்டு அப்ளை பண்ணுங்கள். அதில் 2 லீனியர் ஃபேக்டர் இருக்குது. அதில் -2ன்னு பி கொடுத்தீங்க அப்படின்னா 16 இன்ட்டு -2 கொடுத்தீங்கன்னா -1. அடுத்தது பாருங்கள், அதில் -2 கொடுத்தீங்கன்னா -4ன்னு வரும். அப்போ மைனஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ பாசிட்டிவ். இப்போ -∞ to -1க்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ். ஓகேங்களா? -∞ -1க்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலும் என்னது, பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது +2. இப்போ -1க்கும் 2க்கும் இடையில் ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ 0வே சூஸ் பண்ணலாம். இப்படி 0 சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 16 இன்ட்டு 1 இன்ட்டு -2ன்னு வரும். அப்போ நெகட்டிவ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது என்னது, -1க்கும் 2க்கும் இடையில் ஒரு வேல்யூ நம்ம சூஸ் பண்ணோம். ஆன்சர் நெகட்டிவ் வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா -∞ +∞ -1 அடுத்தது 2. இப்போ 2 to ∞ ஒரு வேல்யூ சூஸ் பண்ண 3 சூஸ் பண்ணலாம். இப்போ 3 சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 16 இன்ட்டு 3 + 1 4. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 3 - 2 வந்து என்ன வரும் அப்படின்னா 1 வரும். இதெல்லாம் டெல்டாவில் செக் பண்ணுறோம். இப்போ பாசிட்டிவ் வருது. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது -1ஐயோ 2ஐயோ நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 0 தான் வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன சூஸ் பண்ணோம், -∞ +∞. அதில் வந்து -1 +1 போட்டு 3 ஸ்ப்ளிட் பண்ணோம். அதில் -∞ -1க்கு இடையில் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அந்த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் -2 எடுத்தோம். நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, பாசிட்டிவ் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ பாசிட்டிவ். -∞ -1க்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ். ஓகே, டெல்டா கிரேட்டர் தென் 0. அடுத்தது -1க்கும் 2க்கும் பிட்வீன் வேல்யூ ஒன்று எடுத்தோம். 0 எடுத்து செக் பண்ணோம். அதுக்கு வேல்யூ நமக்கு என்ன கிடச்சின்னா நெகட்டிவ் வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ 0ன்னு இதில் எடுத்து செக் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 to ∞ ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணோம். அப்போ 1 to ∞ ஒரு வேல்யூ எடுத்து நம்ம செக் பண்ணும்பொழுது அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 to ∞ ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணோம். இப்போ 2 to ∞ ஒரு வேல்யூ எடுத்து நம்ம செக் பண்ணி 3ன்னு எடுத்து செக் பண்ணோம். அப்போ பாசிட்டிவ் கிடச்சிச்சு. ஓகேங்களா? 2 to ∞ வந்து பாசிட்டிவ். இப்போ ரெண்டு வேல்யூமே, அதாவது -1ஐயும் 2ஐயும் எடுத்து அப்ளை பண்ணோம்னா டெல்டாவுக்கு 0 வரும். ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸோட நேச்சரை இப்போ சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது the given polynomial has imaginary roots. எப்போ அப்படின்னாக்கா பியோட வேல்யூ -1க்கும் 2க்கும் இடையில் எடுத்தோம் அப்படின்னா, அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா வந்து இது நெகட்டிவ் வந்துடும். நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னாக்கா இமேஜினரி ரூட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அடுத்தது பியோட வேல்யூ -1 2 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஆன்சர் டெல்டாவுக்கு 0 வரும். அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்துடும். அடுத்தது பியோட வேல்யூ -∞ to -1 2 to ∞, இந்த இன்டர்வல்குள்ள வேல்யூ நம்ம சூஸ் பண்ணும் பொழுது டெல்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் வந்துடும். அப்போ the roots are real and distinct. Distinct means different. That's all.